லட்சுமி கைய காட்டு. என்ன அத்தை? பார்த்து வாங்க. என்ன பண்றீங்க? மாவு தானே அவ்வளவு. அத்தை என்ன? சரி பாட்டி, நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா போயிட்டு வந்துடுறோம். வரோம் பாட்டி. சரி பாரதி. பாரதி ஒரு நிமிஷம். லேட் ஆயிட்டே இருக்கு பாட்டி, என்னன்னு சொல்லுங்க. ஏப்பா ஆதி, நல்ல புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு அம்சமா மகாலட்சுமி மாதிரி ரெடி பண்ணிருக்க. ஆனா அவ நெத்தி வெறும் நெத்தியா இருக்கப்பா. ஆமா, இத நான் கவனிக்கலையே. அம்மா, பாரதிக்கு பொட்டு வச்சு விடுங்க. கையெல்லாம் மாவா இருக்கப்பா. ஆமா பாத்தியா, மாவா இருக்கு. நீயே பொட்டு வச்சு விடப்பா. என்னையா எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு இருக்க? சும்மா வச்சு விடுப்பா. ஓ உசுர காப்பாத்த போய் தானே. ஐயோ பாட்டி 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 பாட்டி, வேண்டாம் 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 வேண்டாம், விடுங்க, நானே பாத்துக்கிறேன். பொட்டை நானே வச்சு விட்டுறேன். இப்ப பாரு, பொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. சரி பாட்டி, நாங்க வரோம். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது. கால் பண்ணலாம். அத்தை, அந்த மித்ரா தான் போன் பண்றா. இங்க கொண்டா. ஏ லட்சுமி, இன்னைக்கு இந்த நாடகம் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதை முடிச்சு விட்டுருவோமா? ஆமா அத்தை, போதும், முடிச்சு விடுங்க. ஹலோ, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? அதான் நானே போன் பண்றேன்னு சொன்னேன்ல. ஏங்க, எவ்வளவு நேரம் தாங்க வெயிட் பண்றது? அதான் நீங்க கேட்ட பணத்தோட நான் வந்திருக்கேன்ல. ஓ, நீ ரொம்ப பேசுற. 10 லட்சம் எடுத்துக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் பின்னாடி வந்துரு. மீனாட்சி அம்மன் கோவிலா? அது எங்க இருக்கு? என்னது? மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்கா? மதுரையில இருந்துகிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் தெரியாத உனக்கு? என்னது மதுரையா? ஹலோ, நான் சென்னையில இருக்கேன். எப்படிங்க மதுரைக்கு வருது? சென்னையா? சென்னைனா மெட்ராஸ் சொல்லுவாங்களே, அதானே? என்ன விளையாடுறியா? யார் நீ? என் முனிமா. என்னடி குரல் எகுருது? முனியம்மாவா? இங்க பாரு, உன்னை கட்டிக்க போற வீராசாமி இருக்கல்ல, அவனுக்கு ஏற்கனவே பேச்சியம்மா கூட கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. தெரியுமா உனக்கு? ஹலோ, ஏய், யாரு முனியம்மா? யாரு பேச்சியம்மா? யாரு இந்த வீராசாமி? அப்போ நீ முனிமா இல்லையா? ஐயோ, நான் முனியம்மா இல்ல. தாயி மன்னிச்சுக்க தாயி, நான் முனியம்மான்னு நினைச்சு உனக்கு போன் பண்ணிட்டேன். நம்பர் மாறி போச்சு போல. ஏய், போன் வெய்யு. இடியட். தண்ணி வரல. இல்ல மித்ரா, ஆமா ஓகே. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ இருக்கு. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லாதி. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதையுமே மறைச்சது இல்ல. நீயும் என்கிட்ட அப்படிதான் இருப்பேன்னு நம்புறேன். மித்ரா, மறைக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவுதான். மித்ரா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கேஷவனோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க பேசும்போது எனக்கு ஒரு லவ்வர் இருந்ததா சொன்னாங்க.
யாரு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ, சீக்கிரமாவே உனக்கு ஞாபகம் வந்துரும் போலே. நான் இன்னொரு விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்தலாமா? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ அமெரிக்காவுக்கு வந்தப்போ எப்படி வந்த தெரியுமா? உன் வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்களை எரேஸ் பண்ணிட்டு தான் வந்த. யாரும் எடுக்காத ரிஸ்க நீ ஏன் எடுக்கணும்? அப்போ எதையோ நீ சுத்தமா மறக்கணும்னு நினைச்சதால தானே அப்படி பண்ண. அப்புறம் ஏன் ஆதி திரும்பவும் பழச பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? கரெக்டா. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு என் மனசு தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா ஆதி? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்பலையா? மித்ரா, ஏன் நீ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? பின்ன என்ன ஆதி, நமக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் நிறைய பேரு நம்ம லைஃப்ல வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் நம்ம லைஃப எப்படி வாழ்றது? நீ இப்போ என்னோட ஆதி, எனக்கு எனக்கு மட்டும் சொந்தமான ஆதி. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்.